அன்பார்ந்த எங்களுடைய பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசி நேயர்களுக்கு வணக்கம். நாம் காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா, வருகிற 13/11/2026 அன்றைய தினம் ராகு பகவான் கும்பராசியிலிருந்து மகர ராசிக்கும், கேது பகவான் சிம்ம ராசியிலிருந்து கடகராசிக்கும் பயிற்சியாகிறார். அதுக்கு பேர் ராகு கேது பயிற்சின்னு பேர். 1.5 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு ஆன்டி கிளாக் வைஸாக ரிவர்ஸில் வரக்கூடிய கிரகங்கள். அப்படி இருக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி மீனராசியான நமக்கு ராகு 11ஆம் இடத்திற்கும் கேது 5ஆம் இடத்திற்கும் வராங்க. வரும்பொழுது என்ன நன்மை தீமைகளை செய்ய போகிறார்கள், இன்னும் 1.5 வருஷத்துக்கு எப்படி இருக்கும், இந்த பொது பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் அப்படிங்கிறவர் பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தன்னுடைய ஜோதிட அரிச்சுவடி ஓலைகளில் எழுதி வச்சுட்டு போயிருக்கார். இன்னென்ன பெயர்ச்சியாகி இன்னென்ன கிரகங்கள் இன்னென்ன இடத்திற்கு வந்தால் இன்னென்ன ராசிக்கு இன்னென்ன நன்மை தீமைகள் நடைபெறும். நான் சொல்லலை, அவர் என்ன சொல்லியிருக்காரோ பாடல்களாக எழுதியிருக்கார். அதை விளக்க உரையாக எழுதி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் நன்மைகளும் இருக்கலாம், தீமைகளும் இருக்கலாம். எல்லாமே நல்லது. மற்ற யூடியூப்லாம் சொல்லுவாங்க எல்லாமே சிறப்பு, ஜாக்பாட், யோகம், ராஜாலாம். ஏன்னா என்ன இருக்கோ அதை சொல்லணும். அப்போ தான் நம்ம காப்பாற்றிக்க முடியும். நம்ம நல்ல பேர் வாங்கணும், அவர் நல்லா சொல்கிறாருன்னு பேர் வாங்கணும், இந்த டிவி நல்லா ஓடணுங்கிறதுக்காக இல்லாததை இருக்குன்னு சொல்ல முடியாது. அதே சமயம் இருக்கிறத சொல்லாமே இருக்க முடியாது. பொதுவாக இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்னு எடுத்துட்டால், ராகு நன்மையை செய்வார், கேது கெடுதலை செய்வார். கேது நன்மையை செய்தால் ராகு கெடுதலை செய்வார். சில பேருக்கு ரெண்டும் கெடுதலை பண்ணலாம், ரெண்டும் நல்லதும் பண்ணலாம், சொல்ல முடியாது. நம்ம உள்ளே போய் பார்க்கணும். அதாவது மீனராசிக்கும் பொழுது ராகு பகவான் 12ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்திற்கு வந்திருக்கார். லாபஸ்தானத்திற்கு சிறப்பு, நன்மை அதிகரிக்குது. இவ்வளோ நாளாக ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தீங்க ராகுவால். மீனராசிக்கு ராகு 11க்கு வருகிறது, நன்மையை கொடுக்குது. ஏற்கனவே குரு பகவான் 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று விளங்குறார், அது ஒரு நன்மை. ராகு பகவானும் 11ஆம் இடத்துக்கு வருவது ஒரு நன்மை. கால்நடைகள் லாபம், கால்நடை பராமரிப்புத்துறை, ஆடு மாடு பசு கோழி கால்நடைகள் வளர்ப்பு, அதன் மூலமாக சம்பாத்தியம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் சிறப்பு. விவசாயம் பெருகும், விவசாய தொழிலில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்குது. லாபங்கள் ஏற்படும். சந்தோஷ போஜனம், என்ன வேணுமோ அதை கேட்டு சாப்பிட்லாம், சந்தோஷமாக சாப்பிட்லாம். இவ்வளோ நாளாக சாப்பாட்டு குறைவு, ராகு 12ல் இருந்து உங்களால் சரியாக சாப்பிட விடாமல் பண்ணியிருப்பார். 11ஆம் இடத்துக்கு ராகு வருவது சந்தோஷ போஜனத்தை கொடுக்குது, திருப்தியாக சாப்பிட்லாம். வஸ்திர லாபம், பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய நேரம், அதிக வருமானம், கேட்டது நினைச்சது இதெல்லாம் வாங்கலாம். பொருளாதார சேர்க்கை, தனச்சேர்க்கை உண்டாகும். சேமித்து வைக்கிறது, வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாக இருந்த காலங்கள் போக சேமிப்பு அதிகரிக்கும். அனைத்திலும் வெற்றி, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். வீட்டில் ஏதாவது திருமணங்கள், 60ஆம் கல்யாணம், காது குத்து, இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். மருத்துவ செலவு அறவே குறையும், பிரயாண செலவும் குறையும். அடிக்கடி வெளியூர் போகிறது, அங்கேயும் இங்கேயும் அலையிறது, இதெல்லாம் குறையும். தொழில் வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெறும். உங்களுடைய தொழில் விறுவிறுப்பாக போகும், டைம் இருக்காது, சமாளிக்க முடியாத அளவு தொழில். ராகு யோகத்தை, 11ஆம் இடம் லாபஸ்தானம், ராகு யோககாரகன். 11ல் ஒருத்தனுக்கு ராகு இருந்ததுன்னா அவனை மாதிரி முன்னே அது டைம் அவன் பயன்படுத்திக்கணும். அப்போ தான் கொடுப்பார் ராகு, நல்லா தெரிஞ்சுக்கணும். ராகு வந்து கொடுக்குற காலம்னா 11ல் வரும்பொழுது தான். வாரி வழங்கக்கூடிய அமைப்பை கொடுக்குறார். வெளிநாடு போகலாம், வெளிநாட்டு தொடர்புகள் நமக்கு நன்மையை தரும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் நன்மையை தரும். மேம்பட்ட மனிதர்களின் ஆதரவு கிடைக்கும். பெரிய பெரிய மனிதர்களுடைய சந்திப்புகள், அவருடைய ஆதரவுகள், ஒருத்தர் மூலமாக ஒருத்தர் ஃப்ரெண்டு, அவங்க மூலமாக நன்மைகள், இப்படி எல்லாம் உண்டாகும். வெளிநாடும் அவசியம் போயே தீர வேண்டும் போட்டிருக்கான். நான் சொன்னேன்ல, மீனராசிக்காரர்கள் 11ல் ராகு வரும்பொழுது அவசியம் அந்நிய தேச பயணம் மேற்கொண்டே ஆகணும். சகலத்திலும் நன்மை, எல்லாத்திலையும் நன்மை. கேது பகவான் அடுத்தது 5ஆம் இடத்துக்கு வரார். ராகு பொறுத்த வரைக்கும் 100க்கு 100% நன்மையை பண்ணிட்டார். அவர் என்ன பண்ணுறாரு, சொத்து, நிலம், இடம், மனை, இது ரீதியான பிரச்சனையை கொடுப்பார். 5ஆம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம். கண்டிப்பாக பூர்வீக சொத்துக்கள், வாரிசுகள், தாயார் தகப்பனார் இந்த இடத்துல தான் கை வைப்பாங்க. 5ஆம் இடத்துக்கு வரும்பொழுது நான் சொன்ன மாதிரி இருக்கிற இடம், பூர்வீக சொத்து, மனை, பூமி சம்பந்தமான வழக்கு அல்லது வாரிசுகள் மூலம் பிரச்சனை. புதிய நட்பு ஏற்படும். இந்த காலகட்டத்தில் புதிய ஃப்ரெண்ட்ஷிப் உண்டாகும். குழந்தைகள் பற்றிய கவலை ஏற்படும். நான் சொன்னேன், புத்திரனில் கை வைப்பான், புத்திர தோஷம், குழந்தைகள் பற்றிய கவலை ஏற்படும்.
இதுதான் கேது கொடுக்கக்கூடிய. கேது அளவாக கெடுக்கலை. பொதுவாக பூர்வீக சொத்துக்கள், வாரிசுகள், தாயார் தகப்பனாருக்கு பிரச்சனை. இதுதான். ராகு சூப்பராக இருக்கார். இருந்தாலும் மீனராசி நேயர்களும் ஒரு முறை தங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். ஏன்னா கேது சரியில்லை. சொந்த ஜாதகத்தை பார்த்து அதில் ராகு கேதுக்கள் எங்கே இருக்காங்க, நன்மையை செய்கிறார்களா தீமையை செய்கிறார்களாங்கிறத பார்க்கணும். தசாபுத்தி என்ன நடக்குதுங்கிறதையும் பார்க்கணும். ஏன்னா இதை மட்டும் வச்சு ஒரு முடிவு. ஏன்னா 1.5 வருஷம் இருக்குன்னா, அதனால் சொந்த ஜாதகத்தை பார்த்து அதில் என்ன வருதோ அந்த பரிகாரங்களை செய்து கொண்டால் இந்த 1.5 வருஷத்துக்கு ராகு கேது பயிற்சி நமக்கு நன்மையை தரும். அதிர்ஷ்டமான வண்ணம் மஞ்சள், அனுகூலமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் பத்ரகாளியை வணங்கி இந்த ராகு கேது பயிற்சியை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பொதுவாக நான் முதல்ல சொல்கிற மாதிரி ஒவ்வொரு கிரகமும் பயிற்சியாகும். 9 கிரகமும் நமக்கெல்லாம் அப்படி சொந்த வீடு இருக்கோ, நவகிரகங்களுக்கு வீடுன்னு சொல்லக்கூடியது இந்த 12 ராசிகள். அந்த அவங்கவுங்க ராசியில் அவங்கவுங்க வீட்லேயே அந்த கிரகங்கள் இருக்குன்னு சொல்ல முடியாது. நாமெல்லாம் இப்படி அங்கேயும் இங்கேயும் போயின்னு வந்துட்டே அப்படி ரவுண்டிங்லேயே இருக்கிற மாதிரி நம்ம ஆயுள் வரைக்கும் அந்த கிரகங்களும் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போவதற்கு பெயர் பயிற்சி. அதில் ஒவ்வொரு கிரகத்திற்கும் கால அளவுகள் அப்படிங்கிறது உண்டு. எல்லாருக்கும் தெரியும். நான் ஒரு தடவை சொல்கிறேன். சூரியன் 1 மாதத்தில் ஒரு பயிற்சி, சந்திர பகவான் வெறும் 2 நாளில் பயிற்சி, செவ்வாய் புதன் சுக்கிரன் மினிமம் 1.5 மாதத்தில் பயிற்சி. அதிகப்படியாக இருக்கக்கூடியது சனி பகவான் 2.5 ஆண்டுகள். அதுக்கப்புறம் எடுத்துட்டால் அதிகமாக இருக்கிறது இந்த ராகு கேது 1.5 வருஷம். அதுக்கப்புறம் குரு பகவான் 1 வருஷம். அப்போது இந்த 1.5 வருஷம் முடிஞ்சு ஒரு ராசியை விட்டு அடுத்த ராசிக்கு போகிறது அப்படிங்கிறது வழக்கம். ஆனால் இந்த ராகு கேது மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே ஆன்டி கிளாக் வைஸ் பின்னாடி பயிற்சி ஆவாங்க. 7ன்னா 8க்கு போக மாட்டாங்க, 7ன்னா 6க்கு வந்துடுவாங்க. அப்படியே ரிவேர்ஸில் வர்றது தான். அதனால தான் இந்த நவகிரகங்களை பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணும் பொழுது 7 பிரதட்சணங்கள் வளமாகவும் கடைசி 2 பிரதட்சணங்கள் வளமில்லாமல் அப்பிரதட்சிணம்னு சொல்லுவாங்க. ஆன்டி கிளாக் வைஸாக வரக்கூடியது இந்த ராகு கேதுகளுக்கு. அப்போ தான் அது அவங்களுக்கு பிரதட்சணத்தை குறிக்கும் அப்படின்னு. பொதுவாக இந்த ராகு கேது அப்படிங்கிறது முதல்ல நவகிரகத்திலேயே கிடையாது. பின்னாடி இந்த சிவபெருமான் பார்க்கடலை கிடைகிறாரு. எதுக்கு கிடைகிறார்? அதாவது மந்திரகிரி அப்படிங்கிற மலையை மற்ற மாதிரி திருப்பி கூர்மையாக வச்சுக்கிறார். ஆதிசேஷன் அப்படிங்கிற பாம்பை வந்து நாணல் மாதிரி வச்சு பார்க்கடலை கடையும் பொழுது முதல்ல வரக்கூடியது அப்படிங்கிறது ஆலகால விஷம். அதுக்கு வந்து போட்டி போட்டுக்கிறாங்க. அமிர்தம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் தேவர்களும் அசுரர்களும் காத்து கிடக்கிறாங்க. முதல்ல அதிலிருந்து வெளிப்படக்கூடியது பயங்கரமான கொடிய விஷயம் அப்படின்னு ஆலகால விஷம்னு பேர். அதுக்கு அது வருது. அதனுடைய தாக்கம் தாங்காமலேயே பாதி பேர் மரணம் அடைஞ்சிடறாங்க. அதாவது அது வெளியில் வரும்பொழுது சாப்பிடவும் இல்லை, அது ஸ்ப்ரெட்டு. அதனுடைய ஸ்மெல் பண்ணோன்னே நிறைய பேர் இதாக பார்த்துட்டு சிவபெருமான் அதை அப்படியே விழுங்குறார். விழுங்கும் பொழுது அம்பாள் வந்து அப்படியே கழுத்தில் பிடிச்சி அதை உள்ளே போகாமல் நிறுத்திடுறதுனால தான் சிவபெருமானுக்கு நீலகண்டன் அப்படின்னு பேர். கண்டம்னா சமஸ்கிருதத்தில் கழுத்துக்கு பேர் கண்டம். நீலம்னா ப்ளூ கலர், எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் அந்த விஷம் இருக்குது. பாம்பு கடிச்சிட்டா உடம்பு விஷமாயிடும் எல்லாத்துக்கும். வேறு பாய்சன் சாப்பிட்டா ப்ளூ கலர் ஆயிடுவோம். அப்போ அந்த சிவபெருமானுக்கு அது ஒரு அஸ்திரமாக ஆயுதமாக வச்சுருக்கார் அவர். அந்த கழுத்தில் இருந்து சிவபெருமான் அஷ்டசம்ஹாரம் பண்ணுறார். அதாவது அஷ்டவதம் 8 விதமான சம்ஹாரங்களை பண்ணுறார். அப்போ அந்த சம்ஹாரங்கள் பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்மளை மாதிரி சண்டை போடுறது, துப்பாக்கி எடுத்து சுடுறது அந்த மாதிரிலாம் கிடையாது. பார்த்து ஸ்மைல் பண்ணால் போகிறோம். இந்த எதிரிகள் எப்பேற்பட்ட யாராக இருந்தாலும் சம்ஹாரம் ஆகிறதாக ஆகம சாஸ்திரங்கள்லாம் சொல்லுது. அப்போ இந்த ஆலகால விஷத்தை கக்கி சில அசுரர்களை மன்மத தகனம் அப்படின்னு சொல்லுவாங்க. மன்மதன் அப்படிங்கிறவன் தான் உலகத்திலே அழகான ஆம்பளை. நல்லா தெரிஞ்சுக்கணும். அவன் என்ன பண்ணுறான், ஒரு சமயம் பார்வதி தேவி மேலே பிரியம் கொண்டுடுறான். இதை வந்து சிவபெருமான் அம்பாள் தெரிவிக்கும் பொழுது அவனுக்கு மட்டும் சம்ஹார காமதகன மூர்த்தின்னு பேர். 8 சம்ஹாரத்தில் அவனும் ஒன்று. திருக்குறுக்கை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது கும்பகோணத்துக்கிட்ட, அந்த இடத்துல நடந்திருக்கு காமதகன மூர்த்தி. இந்த மாதிரி 8 ஊர் பிரம்மா சிரஸ் எடுத்தது, திருக்கண்டியூர், இந்த மாதிரி திரிபுர சம்ஹார மூர்த்தி, திரிபுவனம்னு ஒரு ஊர், இந்த மாதிரி நிறையா உண்டு. அது எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, இந்த ஆலகால விஷத்தை பயன்படுத்தி அதை சிரித்தோடனே அந்த தொண்டையில் இருக்கிற விஷமாகப்பட்டது ஸ்ப்ரெட் ஆகி பூரா அந்த ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய சத்ருக்களை சம்ஹாரம் பண்ணிடும். அப்போ அந்த டைமில் இந்த பார்க்கடலை கடையும் பொழுது தேவர்களோடு தேவர்களாக இந்த ராகு கேதுவும் அசுர குலத்தை சார்ந்தவர்கள் உட்கார்ந்துருக்காங்க. இதை வந்து சந்திர பகவான் கண்டுபிடிச்சிட்றார். கண்டுபிடிச்சி சிவபெருமான்கிட்ட சொல்லும் பொழுது, சரி இவனுக்கு வந்து தனியாக ஒரு உருவத்தை கொடுக்கணும், பார்த்தா தெரிகிற மாதிரி ஈஸியாக அடையாளம் எங்கே ஒழிஞ்சாலும் தெரிகிற மாதிரி அடையாளத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால ராகு பகவானுக்கு பாம்பு சரீரமும் உடல் பாம்பு மாதிரி இருக்கும். ராகுவுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். கேது பகவானுக்கு சிரசு பாம்பு மாதிரி இருக்கும். இந்த விஷத்தை இது பண்ணுறதுனால அவனுக்கு சர்ப்ப சரீரம், சர்ப்ப தேகம், சர்ப்ப சிரசு. கேதுக்கு பாம்பு தலையும் ராகுக்கு பாம்பு உடலையும் கொடுத்து நவகிரகத்தோடு நீங்கள் சேர்ந்து உட்கார்ந்ததுனால 8வது 9வது கிரகமாக ஆன்டி கிளாக் வைஸாக நீங்களும் இருங்க.
இந்த ராகு கேது அப்படின்னு எடுத்துட்டோம்னால் முழுமையாக இவாளுடைய ஒரு வேலை என்ன அப்படின்னு பார்த்தால் ராகு திசை அப்படிங்கிறது 18 வருஷம், கேது திசை 7 வருஷம். இவங்க 2 பேருமே நன்மைகளை செய்வார்களான்னு பார்த்தால் அதாவது 99% கெடுதல் தான், 1% நன்மை. ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, கேதுவை போல் கெடுப்பார் இல்லைன்னு ஒரு வாக்கியம் உண்டு. ஏது திசை வந்தாலும் கேது திசை வரக்கூடாதுங்கிற வாக்கியம் உண்டு. ஒருத்தனை கேது திசை வந்துருச்சு, கேது புத்தி நடக்குது, கேது ஜாதகத்தில் சரியில்லைன்னா அவன் ரொம்ப எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் மரியாதை குறைவு, அவமானங்கள், அவன் பெரிய படிப்பாளியாக இருக்கட்டும், பெரிய பணக்காரனாக இருக்கட்டும், அப்படியே டவுன் ஆகி அந்த இடத்துல கீழே வந்துடுவோம். அதே மாதிரி ராகுவும் அப்படி தான். 18 வருஷத்தில் இந்த ராகு திசையில் கேது புத்தி நடக்கிறது, இந்த மாதிரி சில தசாபுத்திகள் காலகட்டத்தில் எல்லாம் பயங்கரமாக உடல்நலக் கோளாறுகள், அதே சமயம் அந்த கேன்சர் அந்த மாதிரி நோய்களை கொடுக்கறது, நரம்பு கோளாறுகள், இரத்த சம்பந்தமான நோய்களை கொடுக்கறது, இதெல்லாம் ராகுவனுடைய வேலை. அதே சமயம் கேது மோட்சத்தை கொடுக்கக்கூடியவர். கேது 12ஆம் இடத்துல ஒருத்தனுடைய கட்டத்தில் இருந்தால் மோட்சமும் கிடைக்கும். ஞானம், அறிவு, ஆன்மீக நாட்டங்கள், இறை வழிபாடு, இதுக்கெல்லாம் கேது அதிபதி. வெளிநாடு போகணும், அந்நிய தேசம் கடல் கடந்து பயணம் பண்ணணும்னா அதுக்கும் ராகு கேது தான். அப்போ சில நன்மைகளையும் தருவார்கள், சில கெடுதலையும், அதிக கெடுதல்களையும் சில நன்மைகளையும் தரக்கூடிய கிரகங்கள் தான் இந்த ராகு கேது. ஏன்னா சாயா கிரகம், நிழல் கிரகம். நான் சொன்ன மாதிரி தனக்குன்னு சொந்த வீடு கிடையாது. இப்போது மற்ற கிரகங்கள்லாம் எடுத்தோம்னா சொந்த வீடு உண்டு. வீடுன்னா என்ன? ராசி தான் வீடு. சூரியனுக்கு சிம்ம ராசி சொந்த வீடு, சந்திரனுக்கு கடகராசி சொந்த வீடு, செவ்வாய்க்கு மேஷம் விருச்சிகம் சொந்த வீடு, புதனுக்கு மிதுனம் கன்னி சொந்த வீடு, சுக்கிரனுக்கு ரிஷபம் துலாம் சொந்த வீடு, சனிக்கு மகரம் கும்பம். முடிஞ்சு போச்சு. சூரியன் சந்திரன் ஒரு வீடு, மீதி இருக்கிற 5 கிரகத்துக்கு 2 வீடு, 2 10, 11 11 12 சரியாக போச்சு. இப்போ ராகுகேதுகளுக்கு வீடுன்னா இப்போ பெயர்ச்சியாகி எந்த வீட்டுக்கு வராங்களோ, எந்த ராசிக்கு பெயர்ச்சியாகி வராங்களோ அது அவங்களுக்கு சொந்த வீடாக விளங்குது. அப்பேற்பட்ட இந்த ராகுகேது பெயர்ச்சி அப்படிங்கிறது 1.5 ஆண்டுகள் கழித்து வருகின்ற மங்களகரமான பராபவ வருஷம் ஐப்பசி மாதம் 27ஆம் நாள் 13/11/2026 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு 14 நிமிடத்திற்கு ராகு பகவான் கும்பராசியிலிருந்து மகர ராசிக்கும், அப்படி பேக் சைட், கேது பகவான் சிம்ம ராசியிலிருந்து கடகராசிக்கும் பயிற்சியாகிறார். அப்போது அந்த 1.5 வருஷத்திற்கு ராகுக்கு மகரம்தான் வீடு, கேதுக்கு கடகம்தான் வீடு. அப்போ அங்கே இருக்கிற தரவாயில் மற்ற 12 ராசிகளுக்குமே என்னென்ன நன்மை தீமைகளை பொதுவாக ஒன்று எடுத்துக்கணும். ஜோதிட சாஸ்திர பிரகாரம் ராகு நன்மையை செய்தால் கேது கெடுதலை செய்வார், கேது நன்மையை செய்தால் ராகு கெடுதலை செய்வார். ஒன்று ஆப்போசிட், ஒன்று ப்ளஸ், அப்படி தான் இருக்கும். இப்போது இந்த 2026 பயிற்சி ஆச்சுன்னா மறுபடியும் 2028 தான் வரும். அப்பேற்பட்ட இந்த பயிற்சியின் மூலமாக என்னென்ன ராசிகள் எப்படி இருக்கணும், என்ன நன்மைகள் செய்யணும். இது போக ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த ராகு கேது பயிற்சியில் ஒன்று நல்லது, ஒன்று கெட்டது. கண்டிப்பாக இப்போ கெட்டது பண்ணுச்சுன்னா நல்லதை அடக்கிடும். எப்போவுமே கெட்டவனுக்கு தான் பலம் ஜாஸ்தி. கெட்டவன் சீக்கிரம் ஒரு காரியத்தை முடித்தவன், நல்லவன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் லேட்டாக தான் வருவான், புரிஞ்சுக்குங்க. அப்போ நம்ம சொந்த ஜாதகத்தில் ராகு கேது எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதில் அனுகூலம் இல்லைன்னால் இதில் நல்லது பண்ணாலும் அங்கே எடுபடாது. பாத்திரம் அறிந்து பிச்சை போடுங்கிறான். பிச்சை போட்டால் அந்த பாத்திரம் ஓட்டையாக இல்லாமல் இருந்தால் தானே போட முடியும். உங்கள் ஜாதகத்தில் ராகுவும் கேது வீக்கு, இங்கே சூப்பராக இருக்குன்னா அங்கே ஒன்றும் பிரயோஜனமே இல்லை, டம்மி. அப்போது இந்த ராகுகேது பெயர்ச்சி பொதுவான பலன்கள் 12 ராசிகளுக்கும் ஒரு புறம் இருந்தாலும் நம்மளுடைய சொந்த ஜாதகத்தில் இந்த ராகுகேது 1.5 வருஷத்துக்கு அனுகூலமாக இருக்கா, ராகு திசை நடக்குதா, கேது திசை நடக்குதா, கேது திசையில் ராகு புத்தி நடக்குதா, ராகு திசையில் கேது புத்தி நடக்குதா, இதெல்லாம் தெரியுமா? இப்படி எல்லாம் ஒரு கணக்குகள் உண்டு. இதில் ஏதாவது பிரச்சனைகளோ இருந்தால் சொந்த ஜாதகத்தில் ராகு இருக்கக்கூடாத இடத்துலையும் கேது இருக்கக்கூடாத இடத்துலையும் இருந்தாலும் பல தொல்லைகளை அனுபவிக்கிறேன். ஏன்னா நான் முதல்ல சொன்ன மற்ற 7 கிரகங்கள் மாதிரி இவங்க 2 பேரும் கிடையாது. இவங்க 2 பேரும் பயங்கரமாக ஒரு கெடுதலை பண்ணக்கூடிய கிரகங்கள் தான் முதல்ல எடுத்துக்கணும். ஏன்னா 2 பேரும் விஷம், பாம்பு. ராகு காலங்கிற அந்த டைமில் என்ன நல்லது பண்ணுறீங்க? 9 10 ராகு காலம், 10 12 யமகண்டம். யமகண்டம் கேது குறிக்குது, ராகு காலம் ராகு குறிக்குது. அப்போ எதுவுமே பண்ணுறதில்ல. அப்போ 2 பேருமே நல்லது பண்ண மாட்டாங்க. பண்ணாத காலத்தில் இதில் நன்மை பண்ணினாலும் நம்ம சொந்த ஜாதகத்தில் நன்மை பண்ணக்கூடிய இடத்துல அந்த கிரகங்கள் இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதற்கு நம்ம சொந்த ஜாதகத்தை கண்டிப்பாக இந்த பலரை கேட்டுட்டு ஒரு முறை சொந்த ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும். அதுக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம். என்னுடைய அலைபேசி எண் இதிலேயே வரும். அதாவது 9865 09837 98650 98370 இந்த எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு உங்கள் சொந்த ஜாதகத்தையும் பார்த்து இதில் வரக்கூடிய பலாபலன்களையும் தெரிந்து கொண்டு, இப்போ நான் சொல்லக்கூடிய பலாபலன்கள் அப்படின்னா இதெல்லாம் பல நூற்றாண்டுகள் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி புலிப்பாணி சித்தர், உங்களுக்கே தெரியணும், ஒவ்வொரு பலனும் அதை வச்சு தான் சொல்கிறேன். 8 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர்
அவர் ஜோதிட நூல்களில் அன்றைக்கே எழுதி வச்சுட்டு போனது தான் பாடல்களாக எடுத்து விளக்க உரையாக எடுத்து இதில் நல்லது இருக்கலாம் கெட்டது இருக்கலாம், என்னை கவுச்சுன்னு பிரயோஜனம் இல்லை. நன்மை வந்தால் நல்லது. நான் தான் சொல்லிட்டேன், ராகு நல்லது பண்ணால் கேது கெடுதல் பண்ணுவார், கேது நல்லது பண்ணால் ராகு கெட்டது தான். அப்போ அதுக்கு தான் நான் சொல்கிறது, சொந்த ஜாதகத்தை பார்த்தா அதில் 2 சூப்பராக இருந்ததுன்னா இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அதனால் இதனுடைய பலாபலங்கள் அப்படின்னு எடுத்துட்டால் 31/11/2026 அன்றைக்கி பயிற்சி ஆகிறாங்க. மேஷராசிக்கு ராகு 10ஆம் இடத்துக்கு வராரு, கேது 4ஆம் இடத்துக்கு வரார். ரிஷபராசிக்கு ராகு 9ஆம் இடத்திற்கும் கேது 3ஆம் இடத்திற்கும் வரார். மிதுன ராசிக்கு ராகு 8ஆம் இடத்திற்கு வரார், கேது 2ஆம் இடத்திற்கு வரார். கடகராசி அப்படின்னு எடுத்துட்டால் ராகு 7ஆம் இடம், கேது ஜென்மத்துக்கே வர்றார், ராசிக்கே வர்றார். கேது வந்தாலும் கேது வரக்கூடாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். சிம்ம ராசிக்கு ராகு 6ஆம் இடம், கேது 12ஆம் இடம். கன்னி ராசிக்கு ராகு 5ஆம் இடத்திற்கும் கேது 11ஆம் இடத்துக்கும் வராங்க. துலாம் ராசிக்கு ராகு 4ஆம் இடத்துக்கு வரார், கேது 10ஆம் இடத்துக்கு வரார். விருச்சிக ராசிக்கு ராகு 3ஆம் இடத்திற்கும் கேது 9ஆம் இடத்திற்கும் வரார். தனுசு ராசிக்கு ராகு 2ஆம் இடத்திற்கும் கேது 8ஆம் இடத்திற்கும் வரார். மகர ராசிக்கு ராகு ஜென்மத்திலும் கேது 7ஆம் இடத்துக்கும் வரார். விரிவான பலன்களை சொல்கிறேன், பொதுவாக இடத்தை மட்டும் சொல்கிறேன். கும்பராசிக்கு ராகு 12ஆம் இடத்திற்கும் கேது 6ஆம் இடத்திற்கும் வரார். மீனராசிக்கு ராகு 11ஆம் இடம் லாபஸ்தானத்திற்கும் கேது 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் வரார். இந்தந்த இடத்திற்கு வரும் பொழுது என்ன நன்மை தீமைகளை செய்ய போகிறார் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம ஒவ்வொரு ராசி வாரியாக தனித்தனியாக பார்க்கிறோம். இதுவரை நாம் இந்த 2026ஆம் ஆண்டு பெயர்ச்சியான இந்த ராகுகேது பெயர்ச்சியினுடைய பலாபலன்களை விரிவாக கண்டோம். பொதுவாக எடுத்துனோம்னா நான் சொன்ன மாதிரி இந்த ராகுகேது பயிற்சி ஒரு கிரகங்கள் சில பேருக்கு நல்லது பண்ணது, ஒரு கிரகங்கள் சில பேருக்கு கெடுதல்களை பண்ணது. அதற்கு அதிதேவதைகள் உண்டு. அந்தந்த அதிதேவதைகளுடைய வழிபாடுகளையும் பூஜைகளையும் நாம் செய்து பரிகாரங்களையும் செய்து, அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான் சொந்த ஜாதகத்தையும் பார்த்து தசாபுத்தியை மெயினாக தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஏன்னா அந்த ராகுகேது தசை நடக்காமல் இருக்கணும். அதுபோக ராகுகேதுங்கிறவங்க நல்ல இடங்களில் இருக்கணும். இப்படி எல்லாம் ஒரு நன்மை அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்துக்குள்ளே. இப்போ நான் சொன்ன பலன்கள் அப்படிங்கிறது பொதுவாக இப்போ கடகராசின்னு எடுத்தனால் கடகராசியில் இந்த நீங்கள் பார்க்குற நீங்கள் ஒருவர் மட்டும் கிடையாது, பல கோடி பேர் உலகத்தில் இருக்கலாம். இதெல்லாம் அவங்க எல்லாருக்கும் ஷேராக இருக்குது. நமக்குன்னு ஒரு இண்டிவிஜுவல் ஜாதகம் இருக்குது. அதில் நன்மைகளை தரக்கூடிய இடத்துல இந்த ராகுகேதுக்கள் இருந்துட்டால் நம்ம பயப்பட வேண்டிய. ஏன்னா இந்த ராகுகேதுங்கிறவங்க தான் பல விஷயங்களை வாழ்க்கையில் நிர்ணயம் பண்ணக்கூடிய கிரகங்கள். படிப்பு, உத்தியோகம், தொழில், திருமணத்துக்கு ராகுகேது தோஷம் இருந்தால் திருமணம் பண்ண, காதல், வெளிநாடு போகிறது, இந்த மாதிரி பலவேறு கடன், இதுக்கு எல்லாத்துக்குமே நோய் நொடிகள், மருத்துவ செலவு, மருந்தில்லாத நோய்கள், இந்த மாதிரி முக்கியமான பொறுப்புகளுக்கெல்லாம் இவங்களுடைய தேவை. கெடுதல்களை தரக்கூடிய கிரகமாக இருந்தாலும் அவசியமான கிரகங்கள். அப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பலன்களை கேட்டும் உடனே நம்மளுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்தும் ஏதாவது இந்த 1.5 வருஷத்துக்கு நமக்கு இடையூறுகள் ஏற்படக்கூடிய தருணங்கள் இருப்பின் அதற்குண்டான பரிகாரங்களை செய்து நிவர்த்தி பண்ணி கொண்டால் இந்த ராகுகேது பெயர்ச்சி நமக்கு நன்மையை தரும், கெடுதல்களை தராது என்பதை கூறி இந்த பதிவை கேட்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். வணக்கம்.